அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். Hallelujah. There was a forgiveness. ஒரு மன்னிப்புக்காக இயேசு சிலுவையில பேசின காரியம். ஆனா தேவன் இங்க சொல்லுகிறார், இவர்களை மன்னியும். Hallelujah. இந்த வார்த்தையில நமக்குள்ள இருக்க வேண்டியது இருக்கணும்னு சொல்றேன். These words, இது சாதாரணமான சிலுவையில் அவர் பேசிட்டு போயிட்டார்கள் இல்ல, இந்த வார்த்தை நமக்குள்ளாக இருக்கணும். ஏன் அவர் நமக்காக பாடுபடணும்னு சொல்லி அவசியம். அது போல யார் சொன்னா, கடவுளா இருந்தாலும் மனுஷன் அந்த சரீரத்துல பாடுபட்டவராக வேதனைப்பட்டவராக தேவன் பேசுகிறார். இன்னுமா எதுக்கு நம்ம மாற மாட்டோன்ற இந்த இயேசு நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களே இல்லை. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமே. 2 Corinthians chapter 5 verse 17. Hallelujah. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா, யாருங்க நம்மள கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி நமக்கே சந்தேகமா இருக்குல்ல. நமக்கே சந்தேகம். We are doubtful ourselves. நமக்கே தெரியல. அதனாலதான் there is no greater changes in us. வாழ்க்கையில இயேசு நமக்குள்ளாக இருப்பாரானால் அவர் மன்னித்தது போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மன்னிப்பு ஏற்படுத்தணுமா இல்லையா? அல்லேலூயா. 2வது வசனம் சிலுவையில் அவர் பேசின வார்த்தை வாசிக்கலாம். லூக்காலே எடுத்து பாருங்க. 3வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட. யாராச்சும் நம்ம சேர்த்துக்கிறோமா? சேர்த்துக்கிறதே இல்லை. அல்லேலூயா. எடுத்து பாருங்க, இங்க பாருங்க. அல்லேலூயா. இயேசு ஒரு கல்லனை பார்த்து, ஒரு திருடனை பார்த்து, ஒரு பாவியை பார்த்து கூட சேர்த்துக்கிறது. அல்லேலூயா. நம்மள என்ன பண்றோம்? ஒரு பாவிக்காக நம்ம ஜெபத்தை ஏறெடுத்து இருக்கிறோமா? ஒரு விண்ணப்பிச்சிருக்கிறோமா? நம்மளா ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட திமிருக்கு பாருங்க நமக்கு. அது போல எந்த திமிரும் இல்லை. உண்மையிலே ஆக்சுவலா நம்ம மத்தவங்களை பார்த்து நீங்கள தீண்டப்படாதவர்கள்னு சொல்றோம். உண்மைக்கு பார்த்தா நம்ம தான் தீண்டப்படாதவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அவங்களுக்காக சென்னிங்க, அவங்கள மன்னிங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அல்லேலூயா. 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். எப்படி எனில் சரீரம் ஒன்றேதான், அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆமென். அந்த பிரகாரமாகவே கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். 3வது வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 23வது. நம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன்னுடைய மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். போற நேரத்திலேயே பொறுப்பை செய்தார். என்ன சொல்லுது? தன்னுடைய உறவை விட்டு கொடுக்காதவர். சீஷனோடு கூட எவ்வளவு நல்ல உறவு வைத்திருந்திருக்காரு பாருங்க. தலைவனாக இருந்து தன்னுடைய சீஷன் சொல்லுறதா கேட்கணும்னா அப்ப எவ்வளவு நல்ல தலைவனாக இருக்காரு. அவர் வாழ்க்கையில காட்டி கொடுத்திருக்கிற ஒரு தலைவனாக இப்படித்தான். அல்லேலூயா. எந்த உறவு தெரியுமா? இயேசுடைய உறவு இதுதான். இயேசு ஏற்றுக்கொள்ளுகிற யாருக்கெல்லாம், யாருடைய உள்ளத்தெல்லாம் இயேசு இருக்கிறாரோ பிறருக்காக இறங்கி வருவீங்க. ஒரு காரியத்தை சொல்ல இறங்கி வருவீங்க. தியாகம் செய்வது கூட இறங்கி வருவீங்க. இயேசு உங்களுக்குள்ளாக இருப்பாரானால், இயேசு உங்களை கவனிப்பாரானால், இயேசு உங்களுக்குள்ளாக, தேவன் உங்களுக்குள்ளாக இருந்தா நீங்கள் எல்லா காட்சியும் என்ன இருந்தாலும் சரி மனம் இறங்கி வருவீர்கள். மனம் இறங்காதவர்கள், கல் மனசு உள்ளவர்கள் கிறிஸ்தவர்களே அல்லன்னு நான் சொல்றேன். ஆமென். 4வது வசனத்தை வாசிக்கலாமே. மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி 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 லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். Hallelujah. He suffered. நம்முடைய பாவத்தை சுமக்கும் போது யோவான் 15வது அதிகாரத்தை அழகா சொல்கிறார் பாருங்களேன்.
5வது வசனத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி, இயேசு சொல்கிறார் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆமென். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? ஏன் என்ன கைவிட்டீர்? ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் நாம நிலைத்திருக்க மாட்டேன்றோம். ஆனாலும் அந்த பாரத்தை அவர் சுமக்கிறாரு. உலகத்துல இருக்க எல்லா கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அவ பிச்சாதிபதியாக இருந்தாலும் சரி, அவ எப்படிப்பட்டவா இருக்கிற தெரியுமா? ஆனா இன்றைக்கு நீங்க சாகாம இருக்கும்படிக்காக நம்ம பாவத்தை அவர் சுமந்ததுனால அவர் வெறுக்கப்பட்டார். இப்ப அவர் பிதாவானவர் இயேசுவை பார்க்கும்போது யார் தெரியுமா? நம்ம பாவங்கள் தான் தெரியும். நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அவருடைய தாகம் என்ன தெரியுமா? பசி தாகம் இல்ல, தண்ணி தாகம் இல்லையா? நம்மளா விட்டு போறோமே, தூரம் ஓடுறோமே. ஏன் தெரியுமா? எபேசியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பாக, நீங்க பிறப்பதற்கு முன்பாக உங்களால உங்களையும் என்ன எப்படிதான் நினைச்சாரு? நம்மளால குற்றமே இருக்க வேண்டாம், சாபம் வேண்டாம், பாவம் வேண்டாம், பாவத்துல நம்ம வாழ்றது வேண்டாம், பாவத்துல நம்ம பிறக்கிறது வேண்டாம்னு சொல்லி நம்ம குறித்து யோசித்தவர். அந்த தாகத்தை அவர் பேசுகிறார், அந்த வேதனையை பேசுகிறார். நம்மளுக்காய் தாகமா இருக்கிற வாயை கிட்ட வாய் முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 19 அதே அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிங்க. இயேசு தாடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி ஆமென் தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் உலகத்துக்கு வந்த காரியம் இதோடு முடியும். நான் எடுத்த டாஸ்க், நான் எடுத்த அந்த பாவத்தை நான் இன்று முடிக்கிறேன் சொன்னார். அவர் தோத்து போனவர்களா இல்ல, அவர் ஜெயத்தோடு முடிச்சார். எனக்காக எடுத்த தீர்மானத்தில் அவர் ஜெயிச்சார். அவர் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. விளங்குது. ஆமென். He finished. அவர் முடித்தார். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டாராம். ஆமென். உடல் பாருங்க கதை. நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. சத்தியபரமான கர்த்தாவே, இயேசுக்கு தெரியும் நான் மரிக்க போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மரிக்க போகிறேன். என்னோட சரீரத்தில் இருந்த ரத்தம் எல்லாம் என்ன இடத்துல காலி ஆயிடுச்சு. இல்ல, இதுக்கு மேல என்ன இடத்துல உயிர் இல்ல, நான் மரிக்க போகிறேன். He knows his death. அவருடைய மரணத்தை அறிந்தவர். அவர் சாக போறாருன்னு தெரியும், அவருக்கு நேரம் தெரியும். அவருக்கு பிரசங்கி எக்லீசியாஸ்டிஸ் chapter 12 verse 7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. இந்த ஆவி எங்க போகும்? தேவனிடத்துல போகுமா இல்ல பிசாசுக்கு போகுமா? புரியுது? எப்படி தரப்பட்டிருக்குது? இந்த இடத்துல மறைத்தார் பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மரித்தவர். அவர் மரித்து எங்க போகல? மண்ணோடு கூட மண்ணா போகல. அல்லேலூயா. ஆனா அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவனாக அவர் வெளிப்பட்டார். 1வது அதிகாரத்துல அவரை பற்றி போட்டிருக்கிற அல்லேலூயா 11வது வசனத்துல இருந்து வாசிங்களேன்.
அதிலே அஹ், நான் அல்பாவும் நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆமென் முந்தினவரும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். பிந்தினவரமாய் இருக்கிறேன். எல்லாருக்கும் சொல்லு. சரிங்களா? 12வது வசனத்தை வாசிங்க. ஆவியை விட்டவர் இங்கே இந்த சரீர பூமிக்கு போயிடுச்சு. இங்க அவர் சரீர கோலமா வந்தால் அந்த சரீர கோலத்தை நமக்காக வைத்துக் கொண்டார். நம்ம எல்லாம் தப்பித்துக் கொள்ளும்படிக்காக. ஆனா அவர் நிஜத்துல இப்ப எப்படி இருக்கிறாரா? வாசிங்க. ஹalleluya. அவருடைய சிரசும் அவருடைய சிரசு பஞ்சை போலவா. இங்க எப்படி செத்தார் தெரியுமா? நமக்காக கோலத்தை யாராலும் பார்க்க முடியல, சகிக்க முடியல. ஹalleluya. அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து பிதா சொல்றாரு, என்னால பார்க்க முடியல, கைவிடப்பட்டவராக இருக்கிறார். ஆனா அங்க எப்படி இருக்கார் தெரியுமா? வெண்மையானவர் அவர். அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? அக்கினி ஜுவாலை போல கண்கள் உடையவர். நமக்காக மரித்த போது அவர் அம்மா பார்க்கிறாங்க, ஜனங்களை பார்க்கிறாங்க, ரத்தம் வழிந்தோடு. ஆமென். ஹalleluya. அந்த ரத்தத்தோடு பார்த்த கண்கள். ஆனா நிஜத்திற்கு எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா? அக்கினிமயமான கண்கள். அக்கினிமயமான கண்கள். எப்படியா இங்கே எனக்காக இவ்வளவு தியாகம் செய்ய ஒரு தீர்மானிச்சிருந்தாங்க. நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட தேவன், அக்கினிமயமான தேவன் நமக்காக இறங்கி ஒரு மாம்சிக கண்ணாக மாறி நமக்காக ரத்தம் சிந்தினாரே. நம்முடைய பாவங்களை அவர் பாவமாக ஏற்றுக்கொண்டாரே. நம்முடைய கண்கள் அவர் கண்ணாக பார்த்தாரேன்னு சொல்லி நமக்கு யோசனை கூட இல்லை. ஆனா இப்ப இருக்கிறவர் எப்படி தெரியுமா? அன்றைக்கு மரித்தது நமக்காக மரித்தார். ஆனா அவர் சதாக்காலம் எப்படி இருக்காரு தெரியுமா? அக்கினி கண்கள் உடையவர். ஹalleluya. வாசி. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல. ஹalleluya சொல்லுங்களேன். அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருந்துச்சா? பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல இருந்ததா? ஆனாங்க கதறுகிறார். ஆண்டவரே மன்னியும் சொல்லி கதறுகிறார். ஆண்டவரே நீ மனமருங்கன்னு சொல்லி கதறுகிறார். இதோ என் தாய், இதோ ஒரு குமாரன் சொல்லி கதறுகிறார். இதோ முடிந்ததுன்னு சொல்லி கதறுகிறார். பிதாவை ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி கதறுகிறார். அந்த உறக்க சத்தம், அந்த பாரமான சத்தம், அந்த வேதனையோட சத்தம். ஆனால் அவருடைய உண்மையோட சத்தம் எப்படி தெரியுமா? பெருவெள்ளத்தின் எரிச்சல் போல சத்தம் உள்ளவர். ஹalleluya. அப்படி சத்தம் உள்ளவர் இன்றைக்கு நமக்காக மரிக்க அவருடைய குரலை இல்லாமல் போயிடுச்சு.